இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு வந்திருக்கக்கூடிய அத்துணை செய்தியாளர் நண்பர்களையும் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பாக நான் வரவேற்கிறேன். தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பாக சக்திவேல் ஆகிய நான் இந்த செய்தியாளர்களை சந்திக்கிறேன். என்னுடன் தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய தலைவர் ரவி, அதேபோல் காந்திய மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் வழக்கறிஞர் சிவஞான சம்பந்தம், தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் திரு பிரபாகரன், அதே போல செயலாளர் திரு சோபன் பாபு, மகளிர் அணி தலைவி காஞ்சனா அவர்களும், அதே போல இங்கே எங்களுடைய தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியினுடைய சென்னை மாவட்ட பொறுப்பாளரும் கள்ளிக்குப்பம், அந்த அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் பகுதியினுடைய குடியிருப்பு வாசிகளுடைய தலைவருமான திரு ஜெயமுருகன் அவர்களும் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார். ஜனநாயக மகளிர் கட்சியினுடைய அமைப்பாளர் வழக்கறிஞர் திரு நஞ்சுண்டேஸ்வரன், தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய நண்பர் தனசேகர் அவர்களும் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்திப்பு நாங்கள் திட்டமிட்டது கூறுவதற்கு முன்பாக இன்றைக்கு தமிழகம் சந்தித்து வரக்கூடிய முக்கிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த திருப்புவனம் அஜித்குமார் படுகொலையை பொறுத்தவரை தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி தனது ஆழ்ந்த கண்டனத்தை தெரிவிக்கிறது. தமிழகத்தில் தொடர்ந்து காவல்துறை இந்த லாக்அப் மரணங்கள் என்பது தொடர்ந்து வருவது என்பது வேதனை அளிக்கிறது. தமிழக அரசினுடைய மெத்தன போக்கையும் இந்த நடவடிக்கைகள் என்பவை ஒரு கண்துடைப்பு நாடகமாக இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி பதிவு செய்கிறது. இந்த திருப்புவனம் அஜித்குமார் படுகொலையை தொடர்ந்து இன்றைக்கு தேனியிலிருந்து வந்திருக்கக்கூடிய செய்தியும் தமிழக அரசினுடைய மெத்தன போக்கையே இது வெளிப்படுத்துகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த திருப்புவனம் அஜித்குமார் படுகொலையை தொடர்ந்து தமிழக காவல்துறையினுடைய இயக்குனர் அளித்திருக்கக்கூடிய காவல்துறையினுடைய கட்டுப்பாடுகள் என்பவை ஒரு போதுமானதாக கிடையாது, அது ஒரு கண்துடைப்பாக இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்திலே தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அது ஒரு தன்னிச்சையாக ஒவ்வொரு காவலரும் செயல்படக்கூடிய முறையிலும் காவலர்கள் என்பவர்கள் இங்கே நடைபெறக்கூடிய குற்றங்களை மறைத்து காவல்துறை முன்னிலைப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் பல நிகழ்வுகளில் நடந்திருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக அந்த பாலியல் குற்றச்சாட்டில் கூட அதே போல ஒரு நிகழ்வு நடந்தது. அதாவது குற்றங்களை திசை திருப்பக்கூடிய பாணியை கடந்த 4 ஆண்டுகளாக தமிழக காவல்துறை கையாண்டு வருகிறது. அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் காவல்துறை அந்த லாக்அப் மரணங்களும் அத்துமீறல்களும் நடைபெற்று வருகிறது என்பதை நாங்கள் தெளிவாக உணர்கிறோம். ஆங்கிலேய காலனி ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய குற்றவாளிகளை விசாரிக்கக்கூடிய அந்த முறையை தொடர்ந்து தமிழக காவல்துறை கையாண்டு வருவது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழக காவல்துறை இன்னும் அறிவியல் பூர்வமாக நுணுக்கமான முறையிலே புலனாய்வு செய்வதற்கான ஒரு தகுதியை, ஒரு அடிப்படை பயிற்சியை பெறவில்லை என்பதை தான் இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்று வரக்கூடிய லாக்அப் மரணங்களும் குறிப்பாக திருப்புவனம் அஜித்குமார் அந்த படுகொலையும் நிரூபித்திருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி வெளிக்காட்டுகிறது. அதே போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் மனித உரிமைகளை கிஞ்சித்திற்றும் மதிக்காத ஒரு போக்கினையும் அந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாடுகள் அந்த நடைமுறைகளை கூட மேற்கொள்ளாதவர்கள் என்பதையும் திருப்புவனம் இந்த படுகொலை என்பதை இன்றைக்கு எடுத்து காட்டிருக்கிறது. புகார் வாய்மொழி மூலம் அளிக்கப்பட்டிருக்கிறது. புகார் மீது நடவடிக்கைகள் என்பது ஒரு தனிப்படை அமைக்கக்கூடிய அளவில் புகார்தாரரை விசாரிக்காமலேயே, புகாரை பதிவு செய்யாமலேயே ஒரு தனிப்படை அமைத்து அந்த காவல் நிலையத்திற்கு தெரியாமலேயே உயர் அதிகாரிகளை செயல்படக்கூடிய போக்கு என்பது ஒரு விந்தையான போக்கு. இதற்கான உரிய நடவடிக்கை என்பது தமிழக அரசு அந்த பணியிடை மாற்றம் செய்வதற்கு மட்டும் கிடையாது. இன்றைக்கு திருப்புவனத்திலே அந்த படுகொலையை தொடர்ந்து அந்த காவலர்கள் குற்றவியல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் இதற்கு முன்பு நடைபெற்ற பல்வேறு அந்த காவல் லாக்அப் மரணங்களிலே, அந்த அத்துமீறல்களிலே அந்த காவல்துறையினர் மீது அரசு எந்த விதமான குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை. எனவே அரசு என்பது உறுதியாக குற்றவியல் நடவடிக்கை என்பது இப்பொழுது காவலர்கள் மீது மட்டும்தான் எடுத்திருக்கிறது. உயர் அதிகாரிகள் மீதும் இந்த படுகொலைக்கு அடிப்படையாக இருந்த இந்த பரிந்துரைத்த அந்த அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை தமிழ்நாடு அரசு
உடனடியாக எடுக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி தெரிவித்துக் கொள்கிறது. திருப்புவனம் அஜித்குமார் படுகொலையை பொறுத்தவரை தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி வைக்கக்கூடிய கோரிக்கைகள், இந்த தமிழ்நாடு அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்பது, ஒன்று, தமிழகத்தினுடைய காவல்துறையில இருக்கக்கூடிய எல்லா காவலர்களுக்கும் அறிவியல் பூர்வமான நவீனப்படுத்தப்பட்ட புலனாய்வு முறைகளை பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். இரண்டாவதாக, இங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் அடிப்படை சட்ட விதிகளை, அந்த குற்றவியல் நடைமுறைகளை மேற்கொள்வதற்கான பயிற்சியும் அவர்களுக்கு அளிக்கப்பட வேண்டும். மூன்றாவதாக, இங்கே இருக்கக்கூடிய மனித உரிமைகளை அவர்கள் பேணுவதற்கு வாய்ப்பாக எல்லா காவலர்களுக்கும் ஆண்டுக்கு 2 முறை மனித உரிமைகளுக்கான அந்த பயிற்சியை அவர்களுக்கு கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி இந்த திருப்புவனம் அஜித்குமார் படுகொலையை தொடர்ந்து இந்த நேரத்தில் தமிழக அரசை வலியுறுத்துகிறது. அது மட்டுமின்றி விசாரணை நடைமுறைகளில் அல்லது குற்றவியல் நடைமுறைகளில் தலையிடக்கூடிய எல்லா அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும். அது தமிழக அரசு சரி எடுப்பது கிடையாது. இந்த வழக்கில கூட, திருப்புவனம் அஜித்குமார் படுகொலை வழக்கில் கூட, யார் அந்த அழுத்தத்தை கொடுத்தது, அந்த நிர்பந்தத்தை செய்தது என்பது இதுவரை யாருக்கும் தெரியவில்லை. அதை தெரிந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய பொறுப்பு என்பது தமிழக அரசுக்கு இருக்கிறது. தமிழக அரசு ஒரு படுகொலை, ஒரு சம்பவம் நடந்த பிறகு அதை சம்பவத்தை மாற்றுவதற்கான செயல்பாடுகளில் அதை மலுப்பலாக பல்வேறு நிவாரண நடவடிக்கைகள் செய்து வேலை வாய்ப்புகளை கொடுத்து உதவியை அளித்து மறைப்பதற்கு பதிலாக தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த நடவடிக்கை என்பது இனிமேல் இத்தகைய தவறுகள் காவல்துறையால் செய்யாத அளவுக்கும், சாதாரண மக்கள் பாதிக்கப்படாத அளவுக்கும், இன்றைக்கு அப்பாவி மக்களை காப்பாற்றக்கூடிய நடவடிக்கையாகவும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி கேட்டுக்கொள்கிறது. அடுத்ததாக, இந்த அரசு புறம்போக்கு நிலங்கள், குறிப்பாக நீர்நிலை புறம்போக்கு, அதே போல மேய்ச்சல் புறம்போக்கு, அரசு புறம்போக்குகளில் பட்டா வழங்குகிறார்கள். ஆனால் 50-60 ஆண்டுகாலமாக நீர்நிலை புறம்போக்கு, மேய்ச்சல் புறம்போக்குகளில் இருப்பவர்களுக்கு எந்த விதமான அடிப்படை உரிமை இல்லாமல் அவர்கள் திடீரென தமிழ்நாடு முழுவதும் வெளியேற்றப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அப்படி வெளியேற்றப்படக்கூடிய சூழ்நிலையில் ஒரு சிலருக்கு மட்டுமே மாற்று இடம் அளிக்கப்படுகிறது. 60-70 ஆண்டுகாலமாக இருப்பவர்களுக்கு எந்த விதமான முன்னறிவிப்புமின்றி திடீரென வருவாய்த்துறையினர் அவர்களை நூற்றுக்கணக்கான அளவில் அவர்களை ஒரு இடத்திலிருந்து குடியிருப்பில் இருந்து அகற்றிவிட்டு ஒரு சிலருக்கு மட்டும் மாற்று இடங்களை அவர்கள் அளிக்கிறார்கள். பல பேருக்கு மாற்று இடங்களை அளிப்பது என்பது கிடையவே கிடையாது. அது வருவாய்த்துறையினுடைய விருப்பத்தின் பேரில் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வாக தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்றால் தமிழ்நாடு அரசு இப்படி நீர்நிலை புறம்போக்குகள், மேய்ச்சல் புறம்போக்குகள், அரசு புறம்போக்குகளில் இருப்பவர்களை அப்புறப்படுத்தும் போது, 60-70 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய வசித்து வரக்கூடியவர்கள் அப்புறப்படுத்தும் போது அவர்களுக்கான என்ன கொள்கையை வைத்திருக்கிறது, புனர்வாழ்வு மற்றும் புனரமைப்பு, மாற்று இடம் குறித்த ஒரு கொள்கையை அதை அறிவிக்க வேண்டும். அந்த கொள்கையின்படி வருவாய்த்துறையினர் செயல்பட வேண்டும். ஏனென்றால் மாற்று இடம் அளிப்பது மட்டும் கிடையாது. பெரம்பூரில் இருப்பவர்களை பெரும்பாக்கத்திலும், அதே போல அச்சரப்பாக்கத்தில் இருப்பவர்களை பெரும்பாக்கத்திலும், இப்படி ஒரு 30-40 கிலோமீட்டர் தள்ளி அவர்களுக்கு மாற்று இடம் அளிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது, குழந்தைகளுடைய கல்வி என்பது பாதிக்கப்படுகிறது. ஒரு நிச்சயமற்ற வாழ்வாதார எதிர்காலத்தை அவர்கள் தள்ளப்படுகிறார்கள் மாற்று இடம் அளித்த பிறகு கூட. இதற்கு அடிப்படை காரணம் தமிழ்நாடு அரசிலே ஒரு குறிப்பிட்ட அளவு கொள்கை, இந்த கொள்கையை வருவாய்த்துறை கடைபிடிக்க வேண்டும். ஒரு அப்புறப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில இந்த கொள்கை என்பது ஒரு புனர்வாழ்வு, ரீஹாபிலிட்டேஷன், ரீசெட்டில்மெண்ட், அந்த திட்டத்தை தமிழக அரசு ஒரு கொள்கையாக அறிவித்து அந்த கொள்கையின்படி வருவாய்த்துறையில் செயல்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். அது தவிர தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி இந்த நீர்நிலை புறம்போக்குகள், மேய்ச்சல் புறம்போக்குகளில் இருப்பவர்களுக்கு அந்த இடத்தை உரிமையாக்கக்கூடிய வகையில் சட்டம் இயற்ற வேண்டும் என்ற ஒரு தனி நிலைப்பாடை நாங்கள் வைத்திருக்கிறோம். அந்த சட்டம் இயற்றக்கூடிய காலம் வரை அந்த சாதாரண ஏழை எளிய அப்பாவி நடுத்தர மக்கள் பாதிக்காத வகையில் ஒரு கொள்கை, புனர்வாழ்வு மற்றும் புனரமைப்பு, மாற்று இட கொள்கையை அவர்கள் அறிவிக்க வேண்டும் என நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம்.
மூன்றாவதாக தொடர்ந்து அம்பத்தூர், கொரட்டூர், கள்ளிக்குப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய முத்தமிழர்களிலிருந்து கடந்த ஆண்டு 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இதே போல வெளியேற்றப்பட்டன. நீர்நிலையில் இருப்பதாக கூறி வெளியேற்றினார்கள். இதுவரை அவர்களுக்கு மாற்று இடம் அளிக்கப்படவில்லை. பல முறை தமிழக வருவாய்த்துறை அமைச்சருக்கு நாங்கள் மனு அளித்துள்ளோம். தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பாக அம்பத்தூர் பகுதியிலும் சென்னை மாவட்ட ஆட்சியர் இடத்திலும் நாங்கள் மனு அளித்து ஆர்ப்பாட்டமும் நடத்தியுள்ளோம். இதற்கு பிறகு விசாரணைகள் மேற்கொண்டார்களே தவிர எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. எனவே சாத்வீகமான அறவழி முறையில் ஒரு புதிய போராட்டத்தை தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி அறிவிக்கிறது. வருகிற 8ஆம் தேதி அன்று அம்பத்தூர் தபால் நிலையத்தில் தமிழக முதல்வருக்கு கோரிக்கை மனு அனுப்பக்கூடிய ஒரு போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். 8ஆம் தேதி காலை சென்னை அம்பத்தூர் தபால் நிலையத்திலே இருந்து பாதிக்கப்பட்ட மக்களுடைய சார்பாக மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நூற்றுக்கணக்கான மக்கள் அன்றைக்கு அம்பத்தூர் தபால் நிலையத்தில் இருந்து தமிழக முதல்வருக்கு மாற்று இடம் கேட்டு அவர்கள் மனு அனுப்புவார்கள். அந்த மனுவையும் தமிழக முதல்வர் கவனிக்கவில்லை என்றால், நிராகரிக்கும் என்றால், அதற்கு பின்பு தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடக்கூடிய போராட்டத்தை தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி நடத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி தொடர்ந்து இந்த நாடாளுமன்ற மறுசீரமைப்பை பொறுத்தவரை ஒரு உறுதியான நிலைப்பாடை மேற்கொண்டிருக்கிறது. நாடாளுமன்ற மறுசீரமைப்பை பொறுத்தவரை உடனடியாக இந்த இந்திய அரசியல் சாசனம் திருத்தப்பட வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இது ஏதோ மக்கள் தொகை அடிப்படையிலே 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தள்ளி போடுவது கிடையாது. அப்படி தள்ளி போடுவது மட்டும் நடையாதனால் இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய இன மக்களுக்கு, குறிப்பாக தென்பகுதியில் இருக்கக்கூடிய தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அது எந்தவித வகையிலும் உரிய உரிமை அளிக்காது என்ற அடிப்படையில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி இந்திய அரசியல் சாசனத்தினுடைய பிரிவுகளை திருத்த வேண்டும், மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற சீரமைப்பு இருக்க வேண்டும் என்ற சட்டத்தை திருத்த வேண்டும் என்று அது வலியுறுத்தி வருகிறது. தமிழக அரசு கூட்டிய அனைத்து கட்சி கூட்டத்திலும் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியும் இதையேதான் வலியுறுத்தியது. தேசிய மக்கள் சக்தி கட்சியும் அதையேதான் வலியுறுத்தியது. அந்த வகையிலே தொடர்ந்து நாங்கள் பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி வருகிறோம். தொடர்ந்து தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த அறிஞர்களை அழைத்து, முன்னாள் நீதிபதி அழைத்து வரும் 13ஆம் தேதி அடுத்த ஞாயிறன்று சென்னையில தென் மாநில நாடாளுமன்ற சீரமைப்பு அந்த கூட்டத்தை தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி நடத்துகிறது என்பதையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 4 நிகழ்வுகளுக்காகத்தான் பத்திரிகையாளர்களை நாங்கள் சந்திக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே நான் கூறிக்கொள்கிறேன். தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பில் இப்போ அஜித்குமாருடைய மரணத்திற்கு காரணமான திராவிட மாடல் அரசினுடைய காவல்துறையை வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த நேரத்தில். அப்புறம் இந்த திராவிட மாடல் அரசு எவ்வாறு செயல்படுகிறது ஒரே ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இறந்தவங்களுக்கு 10 லட்சம், ஆனா அவருடைய நிர்வாகத்திற்கு கீழே செயல்படுகின்ற நிர்வாக காவல்துறையானது கொடுங்கோல் செயல்பட்டு அடித்து கொண்டுட்டாக்கா 5 லட்சம். இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன் இவர்களுக்கு 10 லட்சம் கொடுக்க கூடாதா? அதே போன்று எல்லா சிபிஐ வழக்குகளுக்கும் நம்ம என்ன பண்ணுவாங்க, இந்த அரசு சிபிஐ தேவையில்லை, சிபிஐ வானத்தில் தான் கொடுத்தார்கள், எங்களுடைய காவல்துறை சிறப்பான காவல்துறை, நாங்கள் தான் இதற்குண்டான இன்வெஸ்டிகேஷன் செய்வோம் சொல்லிக்கிட்டு இருக்க அரசு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர்களாக வாலண்டியராக, அதுவும் எந்த விதமான முகாந்திரமும் இல்லாம அங்க போட்ட வழக்கு சிபிஐக்காக வழக்கே இல்லைன்னு போது கூட அரசே தன்னிச்சையாக சிபிஐக்கு மாற்றுகிறோம் என்று சொல்லுது. அப்போ அவர்கள் சிபிசிஐடி காவல்துறை என்ன யார் மீதும் அவர்களுக்கே நம்பிக்கை இல்லையா? அப்போ அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய காவல்துறையுடைய லட்சணம் இதுதான். யார் அந்த டெல்லியில இருந்து அழுத்தத்தை கொடுத்தது, அதற்கு அப்புறம் இங்க இருந்து அந்த டிஎஸ்பிக்கு அழுத்தத்தை கொடுத்தது, இந்த நகை காணாம போனதை கண்டுபிடிக்க சொல்லி, அதுவும் பர்டிகுலரா அந்த காவலாளியை மட்டுமே தாக்கப்பட்டிருக்கிறார்கள், மற்றவர்களிடம் யாரிடமும் விசாரணை செய்யவில்லை. எனது தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியுடைய தலைவர் சக்திவேல் சொன்ன மாதிரி எந்தவித முகாந்திரம் இல்லாம இவர்களுக்கு எப்படி இந்த ஆய்வு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்பது கூட தெரியல. இங்கேயும் யார் அந்த சார் தான் கேள்வி. யார் அந்த சார்? யாருடைய அதிகாரத்தினுடைய கட்டுப்பாட்டில் யாருடைய குரலை எடுத்து டிஎஸ்பி அவர்கள் தன்னிடம் இருந்த தனிப்படையை ஏவி இந்த காவலாளியை விசாரணைக்கு அழைத்து விசாரணை செய்துள்ளார்கள். அதனுடைய
செயல்பாடு கட்சியில மரணத்தில் வந்து முடிந்திருக்கிறது. இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். நிர்வாக சீர்கேடு, நிர்வாகத்தை செய்ய தெரியாத அரசியல் தலைவர்களாக இருப்பதை வன்மையாக கண்டிக்கின்றோம். முதல்ல இந்த தலைவர்களா பயிற்சி எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து அரசியல் பேச சொல்லுங்க. சும்மா மைக்க பிடிச்சி பேசிட்டு அரசியல் தலைவர் செய்தல. சட்டத்திற்குட்பட்டு சட்டம் அனைவருக்கும் சமம் என்கின்ற நிலையில இவர்கள் செய்யப்பட வேண்டும். இங்கேயும் யார் இந்த சார் கேள்வி இருக்கிறது. இதை இந்த யார் அந்த சார் என்பவர்களை உடனடியாக கண்டிக்க வேண்டிய கடமை, வெளிப்படுத்த வேண்டிய கடமை இந்த திராவிட மாடல் அரசுடைய தலைமையேற்றுள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கடமை உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். திருப்புவனம் அஜித்குமார் அந்த படுகொலைக்கு காரணமானவர்களை வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த படுகொலையை பொறுத்தவரை தமிழக அரசினுடைய மெத்தன போக்கு தான் காரணம் என்பதை நாங்கள் வெளிப்படையாக கூறுகிறோம். தமிழக காவல்துறை இயக்குனர் அளித்திருக்கக்கூடிய காவல்துறைக்கான கட்டுப்பாடுகள் என்பது போதுமானது கிடையாது. இந்த தமிழகத்தினுடைய காவல்துறை இந்த இத்தகைய படுகொலை, காவல்துறை லாக்கப் படுகொலைகளையும் காவல்துறை அத்துமீறல்களையும் தடுக்கப்பட வேண்டும் என்றால் நவீனமாக்கப்பட்ட அறிவியல் முறைகளை, புலனாய்வு முறைகளை மேற்கொள்ள வேண்டும். எல்லா காவலர்களுக்கும் மனித உரிமைக்கான அந்த பயிற்சி அவர்களுக்கு அளிக்கப்பட வேண்டும். இந்த காவல்துறையினுடைய விசாரணைகளில் தலையிடக்கூடிய அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். காவல்துறை அத்துமீறல் படுகொலையில் சம்பந்தப்பட்ட அத்துணை பேருக்கும் மீதும் குற்றவியல் நடவடிக்கையை தமிழக அரசு நிறைவேற்பதன் மூலமாக இத்தகைய படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல தமிழகத்திலே இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே ஏழை எளிய நடுத்தர அந்த மக்கள் நீர்நிலைகளிலே, அதே போல மேய்ச்சல் புறம்போக்குகளிலே வாழ்ந்து 50-60 காலம் வாழ்ந்து வரக்கூடிய மக்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் அப்புறப்படுத்தப்படுகிறார்கள். அவர்களுக்கு புனர்வாழ்வும் புனரமைப்பு மாற்றிடம் அளிக்கப்படுவது கிடையாது. அதற்கான கொள்கை திட்டம் தமிழக அரசிடம் கிடையாது. எனவே வருவாய்த்துறையினர் விருப்பம் போல செயல்பட்டு வருகிறார்கள். இதை தடுத்து அந்த மக்களுக்கு நீதியும் எதிர்காலத்திலே ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே, அப்படி அப்புறப்படுத்தக்கூடிய மக்களுக்கான ஒரு புனர்வாழ்வு மற்றும் மாற்று இட கொள்கையை தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்பதையும் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறது. அது தவிர கள்ளிக்குப்பம் பகுதியில் இருந்து வெளியேற்றப்பட்ட மக்களுக்கான போராட்டமாக வருகிற 8ஆம் தேதி அன்று அம்பத்தூர் தபால் நிலையத்தில் இருந்து தமிழக முதல்வருக்கு கோரிக்கை மொழி நூற்றுக்கணக்கான மக்கள் அன்றைக்கு அனுப்புவார்கள். அதே போல வருகிற 13ஆம் தேதி அன்று சென்னையிலே தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பாக தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அறிஞர்கள், முன்னாள் நீதிபதிகள் மற்றவர்களெல்லாம் அழைத்து வைத்து நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற மறுசீரமைப்பு கூட்டம் நடைபெறும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன்.